நம்மளுடைய முதலமைச்சர் தலைவர் விஜய் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி திருச்சி வந்திருந்தார். திருச்சி மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக வந்திருந்தாங்க. சரி வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம். சரி இந்த புதைச்சி கிடக்கு 1 மாசமா திமுகன்ற ஒரு பாடி ஒன்று, அந்த பாடியை குழி தோண்டி புதைச்ச அந்த பாடியை மறுபடியும் எடுத்து போட்டு வார்னு வாரி விட்டாருன்னு வச்சுக்கலாம். நம்ம பசங்களுக்கு கண்டென்ட் இல்லாமல் 2 நாளாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. சரி கிடச்சித கண்டென்ட்டு திமுகவோட அந்த ஊப்பி இந்த கொத்தூஸ் இருக்கிறாங்களே அவங்களாம் தூக்கி போட்டு அடிக்காதீங்கடா மெதுவாக அடிக்காதீங்கடா வேகமாக அடிக்கடா அடிச்சு படுக்க சாணுங்க அந்த பாடியை. இப்போ திமுகவுக்கு கையும் எல்லாம் காணவில்லை. இவன் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு தக்க பதிலடி நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்ட்டு சரி யாரை வச்சு பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்துக்காங்க. ஆராச்சா வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு ஆராச்சாவை கூப்பிட்டு வந்து பதிலடி கொடுக்கறதுக்காக வச்சிருந்தாங்களே. எப்பொழுதுமே திமுகவுக்கு செய்தி தொடர்பாளர் ஒருத்தருக்கிறார், அவர் தான் அந்த பதிலடியை கொடுத்துக்கிட்டாங்களே. அந்த RS பாரதி என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணோம்னா நீங்கள் செத்த செவனேன்னு நிற்கிறீங்க அப்படியே இருக்கிறீங்கன்ட்டு ஓரமாக அப்படியே இருந்தாப்பீங்களா. ராசா பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சார். அந்த ராசா என்னென்ன பதிலடி கொடுத்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் கேட்ட கேள்விக்கு நம்மளும் பதிலடி கொடுக்கணும்ல, அதற்காக தான் அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இது ஏதோ வந்து ஃபார்மாலிட்டி சொல்ற மாதிரி இருக்கு, அப்படிலாம் கிடையாது. லைக் பண்ணுங்க, உண்மையாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உண்மையாக ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரி ஃபர்ஸ்ட் இந்த ராசா இருக்கிற அப்படின்னா அந்த ராசா என்ன பண்ண அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வச்சிருக்கிறார். தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் நாகரிகத்தோட பேசலை, எனக்கு நல்லா வாயில வந்துடும் அப்படிலாம் சொல்றாரு. ஒரு முதலமைச்சர் அப்படிதான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காப்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒரு MP, நீங்க அப்படிதான் பேசுறீங்களா கடந்த காலங்களில்? அந்த நாயை வெளியே போடுறா அப்படின்னு திமுக பேசினா இருக்கட்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் தாவேக்காவோட கூட்டணியில வந்துட்டாருங்கிற ஒரே காரணத்தினால அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு தவறான தொழில் செய்யும் ஒரு பெண்ணுடன் ஒப்பிட்டு பேசும் அளவுக்கு ரொம்ப பெண்களை மட்டப்படுத்தி பேசின ஒரு இழிவான ஆள் தான் இந்த ராசா. இந்த ராசாப்பா என்ன சொல்றாப்பா, நீங்க நாகரிகம் கருதி பேசல அப்படின்றாரு. சரி என்ன கேட்கறா, மறுபடியும் கேட்கிறாரு விஜய் அவர்கள் வந்து ஏன் பிரஸை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு. என் கிட்ட கேட்கறீங்க, அவர்கிட்ட கேளுங்க. பிரஸை மீட் பண்ணமா இல்லைங்க, அவர் தான் 4th எஸ்டேட்டுங்க, அவங்க 4வது தூண், அவங்களே இன்னும் மீட் பண்ண நீங்க கேட்டீங்களா அப்படின்னு கேட்கறாப்புல. நான் கேட்கறேன்னா, இப்போ திருமாவளவனை வந்து ஒரு தவறாக சித்தரிச்சிட்டாரு அப்படின்ட்டு மீடியா கேட்க போனாங்க, மைக் ஒன்று நீட்டாங்க. ஓடுறாப்புல இப்படியா ஓடுறாப்புல, ஏதோ புது பொண்ணை பார்த்தா மாப்பிள்ளை ஓடுற மாதிரி அந்த ஒன்றுக்கிறாப்புல விட்டா சுப்பிரமணியத்தை கிராஸ் பண்ணி ஓட்டிட்டு போகலாம் மாராத்தன அந்த மாதிரி ஒன்றுக்கிறாப்புல. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அதற்கு பிறகு விவசாய கடன் ரத்து. அந்த விவசாய கடன் ரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப தலைவர் விஜய் அவர்கள் வந்திருந்த 15 நாளுக்குள்ளேயே விவசாய கடன் ரத்துக்களை செஞ்சிட்டார். எந்த அளவுக்கு அவரால் பண்ண முடியுமோ அது அளவுக்கு பண்ணிட்டார். அதையும் ஓப்பனா சொல்றீங்களா. இப்போ ராசா என்ன கேட்கிறாருன்னா, RBI உடைய கைட்லைன்ஸ் இல்லாம நீங்க இந்த விவசாய கடன் ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிறது மேண்டேட்ல இருக்கு. அது உங்களுக்கு தெரியாதா? இது கூட தெரியாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறார், நீங்க RBI கன்சல்ட் பண்ணீங்க, அந்த கைட்லைன்ஸ் எடுத்துக்கலாம் கேட்கறாப்புல. நான் என்ன கேட்கறேன்னா, எத்தனை வருஷம் நீங்க MP இருந்தீங்க, இது கூட உங்களுக்கு தெரியாதான்னு நான் கேட்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கூட்டுறவு வங்கியில், அதாவது நம்ம சொசைட்டியில் இருக்குல்ல, சொசைட்டியில் தான் பயிர் கடன் வாங்கினாங்க, அந்த கடனை தான் ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த சொசைட்டி இருக்குல்ல, இந்த கூட்டுறவு, அது எல்லாமே மாநில அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால தலைவர் விஜய் அவர்கள் யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லை, எந்த RBIட்டையும் கேட்க தேவையில்லை. இது அவருடைய கண்ட்ரோலில் உள்ள ஒரு வங்கி, கூட்டுறவு வங்கி, அதை அவர் எப்போனாலும் செய்யலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. இதே வந்து நீங்கள் வந்து கனரா பேங்க்ல வாங்கியிருக்காங்க விவசாய கடன், அதே மாதிரி இன்னொரு இந்தியன் பேங்க்ல கடன் வாங்கியிருக்காங்க, அதாவது தனியார் துறையில் இல்லைன்னா பொதுத்துறையான பேங்க் இருக்குல்ல, அங்கே வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த கடனை ரத்து செய்வதற்கு முன்னாடி நீங்கள் RBIயுடைய அந்த கைட்லைன்ஸை நீங்கள் எடுத்துக்கணும்னு சட்டம் சொல்லுது. இது வந்து தமிழ்நாடு அண்டரில் உள்ள கூட்டுறவு வங்கியதுனால யாருக்கிட்டையும் கேட்க தேவைன்னு அதே சட்டம் சொல்லுது. அது தெரியாமல் நீங்கள் MP ஆயிருக்கீங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயம் கூட தெரியாமல் நீங்கள் முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். நீங்கள் MP இருந்தீங்களா, அங்கே போயிட்டு எப்போ பார்த்தாலும் கனிமொழி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணீங்களா இருக்கிற கனிமொழிக்கு மன்னிப்புகள் கனிமொழிட்டா மன்னிப்புகள், அதை சொல்ல வந்தேன். அதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்காக நீங்க மோடி கிட்ட போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்களே, இதுதான் வந்து சுயாட்சி கொள்கையா அப்படின்னு கேட்கிறார். தலைவர் விஜய் அவர்கள் எதற்காக மோடியிட ஒரு கோரிக்கைன்னு வச்சிருந்தார் தெரியுமா? அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு நிறுவனங்களும் அரசு இயந்திரங்களையும் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா நம்ம தமிழ்தாய் வாழ்த்தும் பாடலாம். அது யாருக்கிட்டையும் கேட்க தேவையே கிடையாது, அது மாநிலத்துடைய சுய ஆட்சி. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசோட அங்கங்கள் இருக்குல்ல, சொல்ல போனால் ராஜ்பவன், நம்மளுடைய மக்கள் பவன் இருக்குல்ல, நம்மளுடைய ஆளுநர் மாளிகை, அது
மத்திய அரசோடது. அங்கே அவங்க என்ன பாட்டு போடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம், அவங்க தான் கண்டுபிடித்துவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது கூட தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுனால நீங்கள் அங்கே தமிழ் தாய் வாழ்த்தை தான் பாடணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை நீங்கள் கொடுங்க, அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை இங்கே கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப சரியானது, புரியுதா? இதற்கு முன்னாடி நம்மளுடைய முக ஸ்டாலின் ஐயா இருக்கிறாங்களா, முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் 2021 அந்த டிடி நிகழ்ச்சி இருக்குல்ல, அதில் வந்து அந்த ஹிந்தி நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அப்பொழுது என்ன பாடப்பட்டதுன்னா வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதில் திராவிடன்ற வார்த்தையை விட்டுட்டு பாடிட்டாங்க. அப்பொழுது இதே முக ஸ்டாலின் கைப்பட ஒரு லெட்டர் எழுதாரு, கெஞ்சினார்னு உங்க பாஷையில கெஞ்சினார். ஐயா, எங்க மாநிலத்தில் நீங்க இது மாதிரி பண்ணிவிட்டீங்க, இது மாதிரி பண்ணக்கூடாது, நீங்க வந்து அங்கேயே நீங்க வந்து தமிழ்தாய் வாழ்த்தை ஒழுங்கா பாடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அதாவது அந்த டிடியோட பொது நூற்றாண்டு விழாவில் அவங்க என்ன பாட்டு போட்டாங்கன்னா, முதல்ல தேசிய கீதம் தான் போட்டாங்க, அதற்கு பிறகுதான் தமிழ்தாய் வாழ்த்து போட்டாங்க. இவர் 3வது இடத்துல நீங்க ஏன் தமிழ்தாய் வாழ்த்து போட்டீங்கலாம் கேட்கல, அதுல திராவிடன்ற வார்த்தையை நீங்க விட்டுட்டீங்க, அதை போடுங்கன்னு முக ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கு கடிதம் எழுதினாரு. அன்னைக்கு மோடி காலில் போய் விழுந்தாரு. அப்போ அதை என்ன சொல்றீங்க? அதுக்கு பிறகு சொல்றாரு, நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் முக ஸ்டாலின் அவர்கள் மோடியை வந்து மோடி காலெல்லாம் விழுந்ததே கிடையாது, நாங்கள் அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டோம், இந்த திட்டத்தை ரத்து பண்ணோம், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாரு நம்மளுடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன்னா, இதே நிதி ஆயோக் திட்டத்துக்கு போய் காலில் விழுந்தது யாரு? அதாவது 2021, 2022, 2023, 2024 வரைக்கும் முக ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் திட்டத்துக்கு அந்த குழுக்கு போகவே இல்லை. இதே காரணங்களை எங்களுக்கு வந்து கல்விக்கான நிதியை கொடுக்கலன்னு காரணத்தை முன் வச்சு அவர் போகல, வீடியோ போட்டாப்புல. கடைசி 2025 போய் விழுந்துட்டாப்புலங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? அப்போதுதான் இடி வந்து லாக் பண்ணிருந்துச்சு. எதை லாக் பண்ணிருந்துச்சு? அதாவது டாஸ்மாக் ஊழலை லாக் பண்ணி வச்சிருந்துச்சுல, போய் விழுந்தாப்புல. அதை மாதிரி எங்கால போய் விழுந்தாப்புல. அவர் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். என்ன, மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு நிறுவனங்களான இருக்கிற ராஜ்பவன், மக்கள் பவன், டிடி, இது போக்குவரத்து எல்லாத்துலேயும் முதல்ல தமிழை நீங்க பாடணும்னு கோரிக்கை வைத்திருக்கிறார். அப்படிதான் கோரிக்கை வைக்கணும். அதற்கு பிறகு சிங்கப்பெண் திட்டம். சிங்கப்பெண் திட்டத்தில் நீங்க வந்து இது வரைக்கும் பட்ஜெட் அலோகேஷன் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஏன் சொல்லவே இல்லை? இதுவரையிலும் அங்கே வந்து அந்த திட்டம் ஒன்றும் அமலாக்கப்படுத்தலை, இன்னும் அவங்க வந்து தொடங்கி வைக்கல. விஜய் அவர்களை தொடங்கி வைக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அலோகேஷன் என்னன்னு சொல்லுங்க, எவ்வளவு கோடி செலவாயிருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாப்புல. இவரெல்லாம் ஒரு எம்பியா இருந்தாருன்னு என்னால் நம்பவே முடியல. மானிட்டரி, டுண்டிட்டரி, அப்புறம் இன்னொன்று சொல்றாரு அக்காம்படிட்டரி, புதுசாக எல்லாம் 30 நாள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு வந்து ஒரு எம்பியா இருக்கிறார். வெறும் 8வது படிச்சுட்டு எம்பியானா நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசுறதுலாம் எனக்கு தவறு கிடையாதுங்கிறேன். அதை வந்து உடச்சி பேச கொத்து போராட்டா மாதிரி கொத்துன்னு கொத்தி பேசும்போது எங்களுக்கு ஒரு வியாடா இருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன கருமம் பேசிட்டு போங்க, ஆனால் பேசுறத ஒழுங்காக பேசுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சிங்கப்பெண்கள் திட்டத்தில் அதாவது மொத்தம் பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளோன்ற மேட்டரை இப்போ சொல்லக்கூடாது. சொன்னால் இது சட்டமன்ற மரபை மீறினதாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வாட்டியும் ஒரு திட்டத்துக்கு எவ்வளோ செலவானுச்சு, என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்ற மேட்டரை எப்போ சொல்லணும்? சட்டமன்றத்தோட பட்ஜெட் தொடர் அப்படின்னு ஒரு கூட்டம் கூட்டுவாங்க. அந்த கூட்டத்தில் எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போது நாங்கள் இந்த சிங்கப்பெண் திட்டத்துக்கு இவ்வளவு கோடி ரூபா ஒதுக்கியிருக்கங்க, இவ்வளோ கோடி ரூபா எதுக்குன்னா இத்தனை வாகனங்கள் வாங்கியிருக்கங்க, இத்தனை காவல்துறையினர் நியமிச்சிருக்கங்க, இவங்களுக்கு இவ்வளோ சம்பளங்க, இந்த வாகனத்துக்குலாம் இவ்வளோ செலவாயிருக்குங்க, இதுக்கு இவ்வளோ செலவாயிருக்குங்க, இந்த காவல் நிலையங்கள் நாங்கள் புதுசாக கட்டிருக்கோம், இதுக்கெல்லாம் சிங்கப்பெண் திட்டத்துக்கு இத்தனை கோடி ரூபா செலவாயிருக்கு அப்படின்றத பட்ஜெட் கூட்டத்தொடரில் முன்வைக்கும் போது விவாதிக்கணும். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் விவாதிப்பாங்க. அப்பதான் சொல்லணும், அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது சட்டமன்ற மரபு. அதை மீறி சொல்லக்கூடாது. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம இவரெல்லாம் எம்பியா உட்கார்ந்து இருந்தாருன்னு சொன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. சிங்கப்பெண்கள் திட்டத்தை இதுவரையிலும் தலைவர் விஜய் அவர்கள் இதற்கு தொடங்கி வைக்கல, கையெழுத்துல போட்டா இதுக்கு நீங்க ஏங்க தொடங்கி வைக்கல அப்படின்னு கேட்கிறார். அது ஒரு சரியான கேள்வி தான். அதுக்கான பதில் நம்ம கொடுத்தோம். சிங்கப்பெண்கள் திட்டத்தில் அதாவது இத்தனை நாள் வந்து நார்மலான போலீஸ் இருக்கிறாங்கல்ல, அந்த போலீஸ்லேருந்து பெண் காவலர்கள் தான் எடுத்து அதில் போடுறாங்க. இப்போ இந்த ஒரு ஸ்டேஷனில் ஒரு 10 காவலர் இருக்காங்க. அந்த 10 காவலரில் ஒரு 4 பெண் காவலர் இருக்காங்க. அந்த 4 பெண் காவலர்கள் வந்து 2 பேரை தூக்கி இப்போ இந்த சிங்கப்பெண்கள் திட்டத்தில் போடும். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா மாவட்டங்களில் உள்ள இந்த பெண் காவலர்களை ஒருங்கிணைச்சு இந்த திட்டத்தில் இது தனியான ஒரு செக்ஷன் அப்படிங்கும்போது அதை ஃபஸ்ட்டு ஒருங்கிணைக்கும். அதற்கு பிறகு தற்பொழுது வந்து எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸராக மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ தான் தமிழகத்தோட டிஜிபி இப்போ தான் அவர் பதவி ஏற்றிருக்காரு. அவர் வந்து மகேஷ்குமார் பதவி ஏற்றிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் இது பெரிய ப்ராசஸ். நம்ம வந்து முட்டு கொடுக்குறோன்னு கிடையாது. உண்மையிலேயே இது சாதாரண ப்ராசஸ் கிடையாது. இது ஒருங்கிணைக்க வேண்டியது. தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா மாவட்டங்கள்லையும் இது தனித்தனியாக இவங்க சிங்கப்பெண்களுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனை பராமரிக்கணும்னா அதுக்கு பெரிய டைம் எடுக்கும். அன்னைக்கு கடைசியில் வந்து விஜய் அவர்கள் முன்கூட்டியே திறப்பதாக இருந்துச்சு. திறந்ததுக்கு பிறகு அது சரி வர எல்லா இடத்துலையும் போகாமல் ஒரு இடத்துல பேருக்கு திறந்து வச்சுட்டு ஆமாண்டா சிங்கப்பெண்கள் படம் திறந்தாச்சுடா அப்படின்றது பிறகு நாளைக்கு எங்கேயாச்சும் ஒரு இஷ்யூ நடக்கும். அப்புறம் சொல்லுவாங்க அந்த ஊரில் சிங்கப்பெண்கள் படையை வந்து அமைக்காமல் இருக்கும்.
அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிங்க பெண்கள் படை அமைச்சு என்ன பிரயோஜனம் அந்த ஊரில் பாருங்க. இப்போ வந்து நீங்கள் கன்னியாகுமரி இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டுங்க, ஏங்கிட்ட நான் இப்போ சேலத்தில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு முக ஸ்டாலின் அவர்கள் திட்டத்தெல்லாம் பாதியாக திறந்து வச்சுட்டு போவார். ஒன்றுமே வந்து முழுமையடையாது. விஜய் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இது முழுமையாக எல்லா மாவட்டங்கள்லையும் சென்றடைஞ்சதுக்கு பிறகு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, அதுக்கு பிறகு நான் திறந்து வைக்கிற அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த சிங்க பெண்கள் காவல் படை சுற்றிக்கிட்டே இருக்கும், பாதுகாப்புலேயே இருக்கணும். நான் இப்போ திறந்து வச்சுட்டு நாளைக்கு வேற ஒரு இடத்துல திறக்காமல் இருக்கும், ஐ மீன் அங்கே வந்து தயார் நிலை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு வச்சு என்ன நடக்கும்? அதனால இந்த காவல்துறையினரை சீரமைச்சு ஒன்றிணைச்சு யார் ஐஜி எத்தனை ஐஜி அதுக்கு கீழே எல்லா போலீஸ் அதிகாரிகள் நியமிச்சது பிறகு தான் இது திறக்கும். அதுக்கு ஒரு 1 வீக் கூட ஆகலாம். அதற்கு பிறகு ராசா அவர்கள் கேட்கிறார், அதாவது விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் வந்திருந்தார், சும்மா துள்ளணும் இல்லனமா பேசுறாரு, ஆட்டிடியூடா பேசுறாரு, கத்தி பேசுறாரு. இதே சட்டமன்றத்திலையும் அப்படி பேசல, ரொம்ப பவ்யமா பேசினார், எந்த ஆட்டிடியூடும் இல்லாம பேசினார். அப்ப ரெண்டுக்கு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாப்புல. அந்த மனுஷன் திருச்சி கிழக்கு வந்தாப்புல மக்களை பார்த்தா அவருக்கு சந்தோஷம், தனி சந்தோஷம் ஆயிடும். ஏன்னாட்டா ஒரு தலைவனுக்கு மக்களோட இருக்கதானே என் சந்தோஷம் அப்படிங்கிற மேட்டரை சொல்லியிருக்கிறோம். ஆனா பாருங்களேன், சட்டமன்றத்தை ஒப்பிடுங்களேன். சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் இப்படி உட்கார்ந்துருக்கிறார், பின்னாடி ஃபுல்லா தாவேக்காவோட எம்எல்ஏ உட்காந்துருக்காங்க, ஆப்போசிட்டா யார் உட்காந்துருக்கா? திமுகவுடைய எம்எல்ஏக்கள் உட்காந்துருக்காங்க, நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் உட்காந்துருக்காரு. அந்த மூஞ்ச பார்த்தா நமக்கு சந்தோஷம் வருமாயா? அந்த மூஞ்ச பார்த்தா திங்க சோறு கிடைக்குமாயா? அந்த மூஞ்ச பார்த்தா பொடிக்கு போயில சிக்குமாயா? அப்படிப்பட்ட அந்த மூஞ்ச பார்த்துட்டு சந்தோஷமா துள்ளி குதிச்சு பேசணும். அப்பெல்லாம் பேச முடியாது. எல்லாம் செத்த வீட்டுல வெத்தலாவா கொடுத்த மாதிரி எதுக்காக உட்காந்துருக்கான். அவங்கள பார்த்துட்டு விஜய் அவர்கள் துள்ளலும் இல்லலுமா பேசணுமா? அதற்கு பிறகு சொல்றாரு ராசா, அதாவது நாங்கள் மத்திய அரசுக்கிட்ட நாங்கள் எதிர்த்துக்கிட்டே இருந்தோம், நாங்கள் எங்களோட கொள்கையை நாங்கள் விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனால் பாருங்கள் இன்னைக்கு போயிட்டு மோடியை சந்திச்சு வந்துட்டாரு. நீங்கள் வந்து பாயசத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் கதை பண்ணிட்டீங்க. இப்போ அவங்க வந்து பாசிசம் இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நீங்கள் அன்னைக்கு போய் என்ன பேசுறீங்கிற மேட்டரை நீங்கள் சொன்னீங்களா? அதனால என்ன பலன் இருந்தது? எல்லாரும் 20 நிமிஷம் 30 நிமிஷம் பார்த்தாங்க, நீங்கள் வந்து 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்துருக்கீங்க, இது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போனதுனால என்ன நல்லது நடந்தது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்கணும். 2021ஆம் ஆண்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார். அதாவது நெசவு தொழிலாளர்களுக்காகவும் அந்த விவசாயிகள் அவர்களுக்காக வந்து நீங்கள் பருத்தி இறக்குமதி வரியை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டு விட்டுட்டாங்க. கண்டுக்கவே இல்லை, மதிக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் போய் கோரிக்கை வச்ச 7ஆம் நாள் இன்னைக்கு மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது? 11% பருத்தியுடைய அந்த இறக்குமதி வரியை ரத்து செய்திருக்கிறது. ஒருவர் போனால் என்ன பலன் கிடைக்கிறதோ அது மட்டும்தான் நமக்கு வேணும். அவர் எப்படி சொன்னார், நாங்கள் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை, பிஎம்சி அந்த கல்வி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை, அதனால ஒரு 2500-2200 கோடி வந்து தடுத்து வச்சுட்டாங்க, நாங்கள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லையா? ஒப்பவுண்டு காசா, எங்கள் காசு தான் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பற்றி கண்டுக்கவே இல்லையா? ஆனால் பாருங்க இன்னைக்கு எப்படி நடந்துக்கிட்டு. லாஸ்ட் டைம் இன்னைக்கு நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை வந்து விஜய் அவர்கள் சந்திச்சுட்டு நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய நிதி அமௌண்ட்டை நீங்கள் ஒரு 200 கோடி நீங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு தேவைப்படும், எங்களுக்கு அது இந்த நேரத்தில் நாங்கள் புதுசாக ஆட்சி ஏற்றுக்கோம்னா இந்த பணம் எங்களுக்கு தேவைப்படணும் ஒரு கோரிக்கை வச்சுருந்துருக்குறேன், அதன்படி நாங்கள் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் இணக்கமாக இருக்கிறது. எந்த இடத்துல இணக்கமாக இருந்து நமக்கு தேவையான நிதியை பெறணுமோ, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு நாட்டில் இருக்கிறோம்னா யாருக்கிட்ட எந்த விதத்தில் இணக்கமாக இருக்க வேண்டியது. கொள்கை ரீதியாக நாங்கள் இல்லை, இதை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம், இது எங்களுக்கு ஒத்து வராது, இது எங்கள் தமிழ்நாட்டுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு கொள்கை ரீதியாக பேசுறதும், நான் ஒரு அரசியலை கட்டமைக்கிறேன் பாருனா அதுக்கு எதிரானந்தம் வேண்டாரா, இதுக்கு எதிரானந்தம் வேண்டாம் அப்படின்னு கட்டமைப்பதற்காக ஒரு 2000 கோடி பணம் நமக்கு வர வேண்டிய பணம் அங்கேயே கிடந்துச்சு, வரவே இல்லை. ஆனால் இன்னைக்கு தலைவர் விஜய் பண்ணது பிறகு அந்த பணத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்களே, அதுதான் வெற்றி. அதற்கு பிறகு மதத்தை பற்றி பேசுகிறார். நீங்கள் வந்து ஜாதியை பார்த்து நீங்கள் நிப்பாட்டலையா, நீங்கள் மதத்தை பார்த்து நிப்பாட்டலையா, உங்கள் கையில் ஒரு மதம் இருக்குது, நெத்தியில் ஒரு மதம் இருக்குது, ஜோசப் விஜயனும் அதில் ஒரு மதம் இருக்குது, இதெல்லாம் எங்கேயா மதம் இருக்குது? இவங்க உண்மையான திமுகங்கிறது யாரு அப்படிங்கிறது இத்தனை நாள் தெரியலை. விஜய் அவர்கள் வந்து பெரிய எக்ஸ்போஸ் ஆகிட்டார் அப்படிங்கிறது தெரியும். இப்போதான் அவங்க மத அரசியல் கையில் எடுக்கிறாங்க. இந்த மத அரசியலை தமிழ்நாட்டில் கையில் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆட்கள் பிஜேபி. இன்னைக்கு அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது பிறகு அவங்க மத அரசியலை முன்னெடுக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க அப்படின்ற மேட்டரை பிஜேபி இது வரைக்கும் கையில் எடுக்கல. இப்போ யாரை கையில் எடுத்துருக்கிறாங்கன்னா திமுக கையில் எடுத்துருக்காங்க. திமுக பெரும்பாலான ஆட்கள் ஜோசப் விஜய் அப்படின்று, அதாவது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்வதற்கும் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்வதற்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு முதலமைச்சர் அவருடைய முழு பெயரை சொல்லி அழைப்பதில் எந்த தவறு கிடையாது. ஜோசப் விஜய் அப்படிங்கிறது தான் உண்மையானது. ரொம்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறோம்ல அது மாதிரி. ஆனால் நார்மலாக சொல்லும் போது
விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னு சொல்றதுக்கும் ஜோசப் விஜய் வந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம்ல. அந்த அரசியலை யார் கையில் எடுக்கிறாங்கன்னா இவங்க தான் கையில் எடுக்கிறாங்க. இவங்க எவ்வளவு கீழ்த்தனமானவங்கிறது இதுலேருந்து தெரியும். இது போக இவங்க என்னன்னா அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருந்ததுன்னு பேசப்படுகிறதே அது உண்மையான கேட்டுவிட்டாங்களா, மானங்கடைகள் ஏற்றுவிட்டாங்களா. என்ன சொல்றது, அவர் என்ன சொல்லிட்டா போலன்னா, ஏங்க 2 திராவிட கட்சிகளும் ஒண்ணுக்கு ஒன்றும் பேசிக்க கூடாதா, 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்களுக்குள்ள பேசிடுவாங்க. சரிண்ணா, 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்களுக்குள்ள அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவரும் திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவரும் பேசிக்கிட்டாங்களாம். சரி, முதற்கட்ட தலைவர்னு இருப்பாங்க 2 பேர், அவங்க வாய நத்தலை வச்சிருந்தாங்களா, கழுக்கட்டி வச்சிருந்தாங்களா, அவங்க 2 பேருடைய சம்மதம் இல்லாமல் இது பேசப்பட்டதா? அதாவது இத்தனை நாள் புகைந்தது. ஏற்கனவே எம்ஏ பேபி அவர்கள் சொன்னார், அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட்காரங்க சொன்னாங்க, அதுக்கு பிறகு விசிகாவுடைய திருமாவளவன் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு யார் சொல்லியிருக்கிறாருன்னா திமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ராசா அவர்களே இந்த மேட்டரை 2 பேரும் பேசுதல என்ன தவறு என்று கேட்டிருக்கிறார்கள் என்றால் இத்தனை நாள் நீங்க கட்டமைத்த அரசியல் விடைபெற்று விட்டது என்றுதான் அர்த்தம். இவங்க யார் அதிமுக பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு வைக்க தானே இத்தனை நாள் எப்படிதான் விமர்சிச்சிங்க, முட்டி போட்ட வந்தவர் அங்கே வந்தவர் அப்படிலாம் பேசுனீங்கல்ல. இன்னைக்கு இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசினாங்க அப்படின்னா அந்த முதற்கட்ட தலைவர்கள் அனுமதி இல்லாமல் பேசியிருப்பாங்களா? அப்பொழுது இப்பொழுது நாளும் இந்த திமுகவுடைய உண்மையான விசுவாசிகள் இருக்காங்கல்ல, சொத்துல உப்பு போட்டு திங்கிற கொஞ்சம் விசுவாசி இருக்கத்தான் செய்றாங்க. அவர்கள் கொஞ்சமாவது யோசிக்கணும். இந்த அதிமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்னு 2 கட்சிகளும் இத்தனை நாள் களமாண்டாங்கல்ல, இப்போ அவங்க ஒன்று ஆகிட்டு இருக்காங்கிறது இது மூலமா புரிஞ்சுக்கணும்.